ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரேமிங் லேக்டான் யூடியூப் சேனல். ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி லாஸ்ட் ஆஃப் அஸ் எபிசோடு 6. ஓகேவா? டைட்டில் பேர் தி ப்ரைஸ். அண்ட் இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது யாருன்னா நீல் ட்ரக் மேன், சம்திங் ட்ரூக் மேன் கூட சொல்ல நினைக்கிறேன். ஓகே, ரைட் பண்ணது அதே தான், நீல் ட்ரூக்மேன், ஹாலி க்ரோஸ், கிரேக் மேசன். ஓகேவா? அண்ட் இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீரீஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் ட்ராமாவாக காமிப்பாங்க. அண்டு ஜோயல் அண்டு எலிசா அவங்களுக்குள்ள ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்காமல் இருந்தாங்க, இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை, அண்டு ஏன் எலிசாவுக்கு இவ்வளோ கோவம், அண்டு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள ஒரு கிளாஷஸ்லாம் இதில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இன்னும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ளண்ட்டாக அந்த ஒருவேளை அவளுக்கு வந்து நிறைய உண்மைகள்லாம் தெரிஞ்சிச்சா, அந்த ஃபயர் ஃப்ளைஸில் என்ன நடந்தது, அவளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு நிறைய டவுட் இருந்தது. ஸோ இதில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோடாக அவங்க வச்சது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவான விஷயமாக எனக்கு தெரியல. அவங்க வேறு மாதிரி அவங்க எடிட்டிங்கில் ஸ்டோரி நரேட்டிவ் எடிட்டிங்கில் வந்து வேறு மாதிரி செட் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். எனக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம் முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சீரீஸில் வந்து என்னென்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதான் சொல்ல வரேன். ஓகே, ஒரு பர்த்டேலேயும் ஜோயலும் எல்லி அவங்க ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷன் அது எந்த மாதிரி இருக்குன்னு காமிப்பாங்க. அண்ட் ஒரு பர்த்டேலையும் எல்லியோடைய லாங்குவேஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக கெட்ட வார்த்தை பேசி அவங்க வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு பிக் கேர்ள் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ண பார்ப்பாங்க. லைக் த நார்மலான ஒரு பீப்புள் நம்ம பண்ணுற மாதிரி. ஆனால் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் அப்போக்லிப்டிக்காக இல்லை, ஏதோ ஒரு அப்போக்லிப்டிக் அந்த டைம் லைனில் நடக்குது. ஓகேவா? இது வேறு. ஸோ அந்த மாதிரி எல்லி வந்து பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோயல் வந்து பார்த்திங்கன்னா எல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். எல்லி வந்து வேறு ஒரு கேர்ளை வந்து விரும்புகிறது இதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ஜோயல் வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது ஜோயல் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எல்லி வந்து பார்த்திங்கன்னா ஜோயலும் எல்லியும் ஒரு ஒரு மியூசியம் போவாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனான நிறைய விஷயங்கள்லாம் அந்த மியூசியமில் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. சூப்பர்பான சினிமோட்டோகிராஃபி அண்ட் செம்ம ஃப்ரேமிங் அண்ட் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஒரு அபண்டன் அண்ட் போஸ்ட் அப்போக்லிப்ஸ் அந்த டைம் லைனில் உள்ள மியூசியம் ஃபுல்லாக செடிகள் அதெல்லாமே க்ரௌடடாக இருக்கும். அது எல்லாமே ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன், விஎஃப்எக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லி அண்டு ஜோயல் இவங்க ரெண்டு பேருடைய பாண்டிங் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அண்டு ஜோயல் மூலமாக எல்லிக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் ஒன்று கிடைக்கும், ஸ்பேஸ் சம்மந்தமானது. அது எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்டு எலிசா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்க கேர்ளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத வந்து அந்த ஸ்பேஸ் இமேஜினேஷன் வந்து ஒரு மெட்டஃபோர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ இதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லி கேல்னு யூஜின்னு ஒருத்தர் இருப்பார்.
அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாம்பீஸ் வந்து அந்த ஃபங்கஸ் ஜாம்பீஸ் வந்து பைட் பண்ணிடும். அண்டு அதுக்கப்புறம் ஜோயல், எல்லி அண்ட் யூஜின் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். ஒரு மரணத்தின் கடைசி மரணம் ஒரு மனிதன் அவன் எப்படி பார்ப்பான், அவனுக்கு என்ன பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் அவன் பார்க்குறது ஆசையில் எந்த ஒரு தப்பும் இல்லை, ஆனால் ஒரு சில மாரல் விஷயமா அது பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் மாரல் நிறைய விஷயங்கள்லாம் இதில் போகும். யூஜின், ஜோயல், எல்லிக்கு இது 3 பேருக்கும் ஒரு விவாதம் மாதிரி நடக்கும். அண்டு ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஜோயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார். அண்டு அது ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வேணால் யூஜினை கூட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம், அவருடைய அந்த கேம்பஸுக்கு கூட்டின்னு போய்ட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட கடைசியாக ஒரு தடவை பேசிகிட்டே விட்டுருக்கலாம். ஆனால் ஜோயல் வந்து அது பண்ண மாட்டார். அண்டு ஆல்மோஸ்ட்டு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுவார் எலிசா கிட்ட, இவரை கொல்ல மாட்டேன்ட்டு, ஆனால் கொன்றுவார். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த எலிசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய கண் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணி, ஆனால் அதே ப்ராமிஸை அவள் கண் முன்னாடியே பிரேக் பண்ணுறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் காய்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எபிசோடாக வச்சு நம்மளுக்கு போட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் நல்லா எடுத்திருந்ததுனால ஒன்றும் தெரில. சினிமாட்டோகிராஃபி, டைலாக், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனால் இது வேறு மாதிரி எடிட்டிங் பண்ணி ஒரு ஸ்டோரி நரேட்டிவாக சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அதுதான் என்னோடய தாட்டு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு, அவ்வளோதான் தாட்டு. அண்டு கொஞ்சம் ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் நான் ரொம்ப ட்ராக் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டிய வந்த பாயிண்ட்டுக்கு அப்படிக்கா வந்துட்டாங்க. அண்டு மறுபடியும் சொல்கிறேன், எலிசாவுடைய க்ரோத், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் க்ரோத், அவங்க அப்சர்வ் பண்ணுற விஷயம், அது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இன்னும் நல்லாவும் காமிச்சிருந்துருக்கலாம். பட்டு ஓகே. ஸோ இது வரைக்கும் நல்லாவே பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 8.5 நல்லாவே இருந்துச்சு. ஆனால் 8.5 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க இந்த நரேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எபிசோடில் இவ்வளோ ஃப்ளாஷ்பேக்கும் சேர்த்து போட்டது வந்து இந்த இதில் கூட ஸ்டார் வார்லேயும் இதே பண்ணுவாங்க. அண்டு ஓகேவா, நிறைய இதில் பண்ணுவாங்க. பட்டு லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப பெரிய எபிசோட். அவங்க வேறு மாதிரி தான் இது ஹேண்டில் பண்ணி தருக்கணும். வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நரேட்டிவ் வந்து செட் பண்ணி தருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய தாட். ஓகே, அண்ட் குட் ஈவினிங். டைம் வந்து 5:31. அண்டு நல்லா இருந்துச்சு. 8.5 தான் ரேட்டிங், அதுவே நல்ல ரேட்டிங் தான். ஓகே, பை, டேக் கேர், லவ் யூ, பீஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களிடம் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகே, ஸோ எபிசோட் நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் பை. அண்ட் இன்னும் எத்தனை எபிசோட்? இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் ஆஃப் அஸ்ஸு. ஸோ இதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டோர் அந்த எபிசோட் இருக்குல்ல, அது வந்து தொடரும். ஸ்டூடியோ சீசன் ஃபினாலேயை பார்த்து முடிச்சுட்டு அதை ஒப்பீனியன் ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு ஆண்டோரும் பார்ப்பேன். நான் பார்த்துட்ட பிறகு ஆண்டோரை வந்து கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ இதான். அதுக்கப்புறம் மோடர் பாட்டுன்னு ஒரு புது சீரியஸ் பார்க்க போகிறேன். இன்னொரு சீரீஸும் ஒன்று புதுசாக வந்திருக்கு, அதுவும் நான் பார்க்க போகிறேன். அண்டு அது என்னன்றது நான் ஸ்டூடியோ இல்லை, ஆண்டோர் எபிசோடு ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, பை.
5:32 டைம். பாய் பாய்.